ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பேபி சமையலில் லெமன் சாம்பார் தான் செய்ய போகிறோம். பருப்பு மட்டும் வேக வச்சுட்டா போதும். அதுக்கப்புறமா 10 நிமிஷத்தில் இந்த சாம்பார் செஞ்சிடலாம். வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அது வெடித்ததுக்கப்புறமா 2 காஞ்ச மிளகா இந்த மாதிரி உடச்சி சேர்த்துடலாம். அப்புறமா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்து இந்த வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு மட்டும் வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்க தேவையில்லை, ஏன்னா இந்த சாம்பாரில் நம்ம எந்த காயும் சேர்க்க போகிறதில்ல. அதனால் இந்த வெங்காயம்லாம் அப்படியே இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துடலாம். இப்போ இந்த தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். அப்புறமா இதில் நான் 1/4 கப் துவரம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் நம்ம இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் நான். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம குழம்புக்கு ஏற்ற உப்பு சேர்த்துடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும், ஏன்னா நம்ம இதில் எந்த காயும் சேர்க்கல, அதனால் வேகிறதுக்கு டைம் எடுக்கும் அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா இதில் ஒரு பல் பூண்டு இந்த மாதிரி தோலோடு தட்டி சேர்த்துடலாம். இப்போ ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம் இதை. நெக்ஸ்ட்டு நான் ஒரு லெமன் எடுத்து அதில் 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் புழிஞ்சு வச்சுக்கிறேன். அப்புறமா இதில் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக நம்ம கொஞ்சமாக மல்லி இலை தூவிடலாம். இது மல்லி இலை தூவினதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா நம்ம புழிஞ்சு வச்சுருக்க லெமன் எடுத்து இதில் சேர்த்துடலாம். 1/2 லெமன் எடுத்து இந்த மாதிரி ஜூஸ் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை நான் இப்போ சேர்த்துட்றேன். ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். அடுப்பை விட்டு இறக்கி வச்சா கூட ஓகே தான். இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான லெமன் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பேபி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.